பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிறது நாம் தமிழர் மட்டும்தான் சரியா. அதாவது லோக்சபா தேர்தலாக இருந்தால் 20 ஆண்கள் 20 பெண்கள் அது மாதிரி போட்டாங்க. இப்போ 234 பாதி பெண்கள் பாதி ஆண்கள். பெயரளவில் பெண்ணியம் பேசுறதுல நாம் தமிழர் அதில் முன்பின் முரண்கள் நம்மளுக்கு நிறையா இருக்கலாம். ஆனால் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்குற கட்சி ஒரே கட்சி அதுதான். இவங்க பெயரளவில் இது மாதிரி விஷயங்களை தேர்தல் நேரத்தில் கையில் எடுப்பாங்க, அதை அப்படியே மண்ணுக்குள்ள போட்டு விட்டுருவாங்க. இதுதான் திராவிட கட்சிகள். 2 திராவிட கட்சிகள் பெண்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல. இப்ப கலைஞர் பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, தங்கபாண்டியன் பொண்ணு தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க பரம்பரையா யார் இருக்காங்களோ முக்கியமான ஆட்கள். அது மாதிரி இப்ப நீங்க போய் உடனடியாக ஒரு MP சீட் கேட்டா கொடுத்துருவாங்களா? இல்ல ஒரு MLA சீட் கேட்டா கொடுத்துருவாங்க? இப்ப நாம் தமிழர் கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா யார் வேட்பாளருங்கிறது கடைசி வரைக்குமே தெரியாது. தலைவர் யாரை வேணா